எத்திக்கும் தித்திக்கும் எம் தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழ் மொழி பண்பாட்டு கழக தலைவர் திரு மு. ஹரிகிருஷ்ணன் ஐயாவிற்கும், தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இலக்கியவாதி முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் சோழன் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பாடல் வரிகள் 211 இருந்து 260 வரைக்கும். அந்த 50 வரிகள்ல 10 நிமிடங்கள்ல பேசணும். இந்த பாடல் என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட பாடல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குமரன் குடிக்கொண்டுள்ள வேலன் இயல்பு, குமரன் இருக்கும் இடங்கள், அந்த குமரன் இருக்கும் இடங்கள்ல எப்படி குமரன் வர வைக்கிறது, பெரியாட்டம் ஆடி குறவை கூத்தாடி அந்த மாதிரி வர வைக்கிறது. அப்படி வந்த முருகனை எப்படி தொழ வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் அப்படின்னு, எப்படி துதிக்கும் ஏன் அவர் அப்படி துதிக்க வேண்டும் அப்படின்னா, அவர் அவ்வளவு பெருமை வாய்ந்தவர், அவ்வளவு உயர்வானவர் அப்படின்றது. அதனாலதான் அந்த இதை துதிக்கணும். இப்போ நிறைய பேரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனா இருந்தா அவரை மாதிரி உடை உடுத்திக்கிறது, அவரை மாதிரி பேசுறது, இன்ஃபுளுசர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இளைய தளபதியா இருந்தா அவரை மாதிரி உடுத்திக்கிறது, அந்த மாதிரி. இப்ப இந்த குமரன் குடிக்கொண்டுள்ள வேலன் இயல்பு அப்படின்னா, குமரன் இந்த வேலன் அப்படின்றவர் பூசாரி. இப்ப கருப்பசாமி ஆட்டம் அப்படின்னா அந்த கருப்பசாமி மாதிரியே உடை உடுத்திப்பாங்க, நல்ல சலங்கு கட்டிக்கிறதோ இல்ல அருவா வச்சுக்கிறது, அந்த மாதிரி. கிருஷ்ண ஜெயந்தியாக இருந்தா கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டுக்கிறது, அந்த மாதிரியாக. இப்ப முருகனோடது, இப்ப கார்த்திக் போட்டிருக்காருல சிவப்பு கலர் சட்டை, அந்த மாதிரி தன்னை உருவகப்படுத்திக்கிறது. அப்படியே முருகன் மாதிரியே அவங்கள உருவகப்படுத்திக்கிறாங்க. அப்படி செம்மேனி உடையவன் முருகன், நல்ல செந்நிறத்தவன். அவர் சிவந்த நிற ஆடை. இன்னும் நிறைய பேர் நம்ம பார்ப்போம், இப்போ தைப்பூசம் எல்லாம் போனோம்னா செந்நிற ஆடை, மஞ்சள் ஆடை இந்த மாதிரி போட்டுருவாங்க. முருகனுக்கு பிடித்த உகந்த செந்நிற ஆடை. முருகனுடைய காதுகள் அசோக தளிர்களால் அசைந்து கொண்டிருக்கும். இப்போ அவர் கச்சு கட்டி இருப்பார், வீரக்கழல் அணிந்திருப்பார். இதெல்லாம் போட்டு வெற்றி மாலை சுடியவர். வெற்றி மாலை ஏன் அப்படின்னா, அந்த பாகுபலி படத்துல ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க, ஒரு நல்ல அரசன் எப்படின்னா தன்னை அந்த படை எதிரிகள் இருக்காங்களா, எவ்வளவு பேர் சாகுறாங்கன்னு கிடையாது, எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்களோ அது நல்ல அரசன். அந்த போருக்கு போகும் பொழுது அந்த ஆணிரைகளை கவர்ந்து வருது, அங்க இருக்கிற பசுக்கள் எல்லாம் கவர்ந்து வர்றதுதான் வெற்றி பூவை சுடி போவாங்க. அப்படி இந்த வெற்றி மாலையை அந்த காலத்திலே தமிழர்கள் போருக்குன்னு ஒரு நெறி வச்சு அதை அப்படி அந்த வெற்றி மாலையை போட்டு போய் இந்த ஆணிரையை கவர வரோன்ற அறிவிப்பு கொடுத்த அளவுக்கு போர் நெறி ஆரம்பிருது. இப்ப மாதிரி போய் நம்ம போடுற மாதிரி டக்கு டக்குன்னு போட்டு உயிரை அழிக்கல. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்கள் நம் தமிழர்கள். அந்த மாதிரி வெற்றி மாலையை இவரும் போட்டிருக்காரு. குழல் இசைப்பவர், எப்படி கிருஷ்ண பரமாத்மாக்கு எப்படி குழல் இசைக்கிறது பிடிக்கும், இவருக்கும் குழல் இசைக்கு மயங்கிறதுனாலதான் இன்னைக்கும் திருமுருகாற்றுப்படை எல்லா கோவில் தலங்களையும் பாடுறாங்க. ஏன் திருமுருகாற்றுப்படை படிங்க படிங்க அப்படின்னு சொல்றோம் எல்லாரும் அப்படின்னா, இந்த பாரதி பதிப்பகம் இருக்கு இல்லையா, அந்த அவருக்கு ஒரு மாதிரி நல்ல பிரம்ம பிடிச்ச ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அப்ப போய் அங்க காஞ்சி பெரியவர்கிட்ட கேட்கும் பொழுது, தினமும் படிங்க, அவங்கள படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு படிக்க தெரியாதே அப்படின்னா, அப்ப தினமும் கேட்க வைங்க அப்படின்னா, எதிர்மதனியான எண்ணங்கள் போய் தீய சக்திகள் போய் நல்ல எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமுருகாற்றுப்படையை தினமும் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க படிச்சதுனால அவங்களுக்கு அது போயிடுது அப்படின்னு. இப்படி இருக்கிறவங்க முருகன் வாகனமாக ஆட்டுக்கிடாயும் மயில் வாகனமும் இருக்கு. இப்ப மயில் வாகனம் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆட்டுக்கிடாய் எப்படி இங்க வந்தது அப்படின்னா, ஒரு அசுரன் ஆட்டுக்கிடையாக வந்தார். அப்ப அவருக்கு அப்புறமே சுரபத்மன் எப்படி ஏற்றுக்கொண்டார் வாகனமாக, இவரையும் வாகனமாக முருகன் ஏற்றுக்கொண்டார். அதுதான் அதுல கொடியன் நெடியன் தொடியடி தோழன் அப்படின்னு ஒருவர் வரும். அதுல நல்லா தொடி போட்டு இந்த வேலெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் போட்டு நிறைய இந்த புறவர் இந்த யாழ் இசையை காட்டிலும் நல்ல இசை குரலை உடைய இந்த பெண்கள், நக்கீரலியா பெண்களை எவ்வளவு அழகா வர்ணிச்சு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி குரலை உடைய பெண்கள் எங்கெல்லாம் குறவை கூத்து ஆடுகிறார்களோ அங்கெல்லாம் முருகன் செல்கிறார். அதாவது இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு அந்தனர் பாடினாலும் முருகன் வருவார், ஒரு குறவை கூத்து பாடினாலும் முருகன் வருவார். இதுதான் அதுல சொல்லப்படுற ஒரு சுற்று. பழமுதிர் சோலையில சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் இந்த தலம். இதுல முருகனோட இருப்பிடங்கள் பத்தி சொல்லுது. இப்போ முருகன் எங்கெல்லாம் இருப்பார், நம்ம மலேசியா பட்டிக்கேவல காவடி எடுத்தாலும் வருவாரு, நம்ம பழனி மலையில காவடி எடுத்தாலும் வருவாரு, சிங்கப்பூர்ல தண்டாயுதபாணி கோயில் எடுத்தாலும் வருவாரு, இலங்கையில கதிர்காமத்திற்கு முருகன் எடுத்தாலும் வருவார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதுதான் முருகன் இருக்கிற இடங்கள். இங்க எங்க இருப்பார் அப்படின்னா, விழாக்கள் நடக்கிற எல்லா இடத்துலயும்
உள்ளம் முருகுதையா அப்படின்னு நீங்க கும்பிட்டீங்கன்னா அங்கெல்லாம் முருகன் வருவார். காடு, மலை, ஆறு, சோலை, மலை அடிவாரங்கள், கடம்பவனம், என் கற்றிலை, கந்தனை என்றாலும் கற்றிலை என்றாலும் நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி அந்த இடங்களுக்கெல்லாம் அவர் வருவார். எப்படி வருவார் அப்படின்னா இந்த வெறியாட்டம், குறவை கூத்து சொல்றாங்க. வெறியாட்டம் வந்து இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. இப்ப வந்து இந்த காந்தார படத்துல வந்து சாமி வந்து அவருக்கு அப்படியே இறங்கும் இல்லையா, அந்த மாதிரி காட்டுறது. இது இறங்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு பொதுவாக இந்த நம்பிக்கை இருக்காது. ஒரு வாரம் எங்க அம்மா வந்து எங்க பாட்டி தாத்தா ஒரு கூட்டிட்டு போனாங்க. அங்க எப்படின்னா அந்த சாமி இறக்குவாங்க. ஏன்னா மதுரை பழமுதி சோலையில் தான் நடக்குது. அங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த அக்னி வளர்த்து அக்னியை அப்படியே வந்து அவங்க தூக்கணும். அப்படியே கை கட்டிட்டு முன்னாடி தூக்கி அவங்க வாக்கு சொன்னாங்க வந்து முருகன் இறங்குவார் அப்படின்றது. அந்த மாதிரி அவங்க வந்து தூக்கின அப்புறமும் அதுல வந்து எந்த கை காலும் கொத்து போகாது, அப்படியே இருக்கும். அப்படியே சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளம் முருகி கும்பிட்டா கண்டிப்பா அந்த இடத்துல முருகன் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி இது வந்து இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இப்ப பொங்கல் போனாலும் சிவராத்திரி எப்ப போனாலும் அந்த கிராமத்துல அந்த சின்ன குழந்தைங்களை நிப்பாட்டி வச்சு அது சாமி இறக்குவாங்க. அதுதான் வெறியாட்டம். தெய்வம் மனிதனிடத்தில் இறங்குவதுதான் வெறியாட்டம். இப்ப இந்த குறவை கூத்து அப்படின்றது நிறைய வகை இருக்கு. இப்ப போர்க்காலத்துல ஆடுறது தற்குறவைன்னு சொல்றாங்க. அப்புறம் போருக்கு பின்னாடி ஆடுறது, வெற்றி பெற்ற பிறகு ஆடுறது வந்துட்டு முன்குறவை அப்படின்னு சொல்லிட்டு முன் தேர்குறவைனும், வெற்றி பெற்ற பிறகு தேருக்கு பின்னாடி வந்து ஆடுறது பின் தேர்குறவைனும். இப்போ இந்த குறவை கூத்து சிலப்பதிகாரத்திலையும் இருக்கு. சிலப்பதிகாரத்துல நிறைய வந்து கண்ணையும் கோவலனும் மதுரை வரும்பொழுது அந்த குறவை குன்றை குறவை ஆடியதாக செய்திகள் இருக்கு. கணவன் மனைவியாக சேர்ந்து இந்த குறிஞ்சி நிலத்துல ஆடுறதும் குன்ற குறவையில இருக்கு. அப்புறம் பரந்த குறவைன்னு ஒன்னொன்னு இருக்கு. இங்க வந்து அவர்கள் ஆடுவது இந்த குறமகள் எதுக்கு வேண்டா அப்படின்னா முருகன் தன் இடத்துல வரணும், உள்ளம் முருகி வேண்டா வரணும் அப்படின்னு சொன்ன. அப்ப அதுக்காக ஆடையெல்லாம் உடுத்திக்கிறோம். அவங்க சொன்னாங்களா இடம் ஆடை ஆடு, அந்த மாதிரி செந்நிற ஆடையெல்லாம் உடுத்திட்டு அங்க இப்ப முருகன் வராரு அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு செழிப்பாக இருக்கணும். நல்லா வந்து சிறுதானியங்கள், வெண்கடுகு இதெல்லாம் வந்து நெய்ல எண்ணெயில கலந்து இதெல்லாம் வச்சு பொரிய தூவி, அரிசிய தூவி, இப்ப வந்து வயல சார்ந்த பகுதியில வந்து தானியங்களை வச்சு கும்பிடுவாங்க. அதாவது நம்ம கிடைத்த பொருளை இறைவனுக்கு வைத்து திருப்பி கும்பிடுறது. அது மாதிரி இங்க வந்து மலையை சார்ந்த பகுதியினால நிறைய ஆடு மாடு இதெல்லாம் வந்து கோழியெல்லாம் வந்து சுவாமிக்கு வச்சு கும்பிடுறாங்க. இவங்களோட பழக்கமாக இருக்கு. அப்படி வச்சு கும்பிட்டது அந்த மாதிரி பொருட்களையும் வச்சு நல்ல வில்வ மாலை, செவ்வலரி மாலை, பூக்கள், மனம் வீசக்கூடிய அத்தனை பூக்களையும் எடுத்து அலங்கரிக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணா முருகன் வருவாரா? கண்டிப்பா வருவார். நம்ம நம்பிக்கையோட கும்பிடுறா. அதுதான் சொல்றாங்க. இப்போ நிறைய இசைக்கருவிகள். இப்போ நம்ம வந்து எல்லா கோவில்லையும் முருகன் கோவில் ஆகட்டும், எந்த கோவில் ஆகட்டும், நிறைய இசை இருக்கும். நைவேத்தியங்கள்லாம் பண்ணும் பொழுது பார்த்தோம்னா நம்ம ஒரு பக்கம் நாதஸ்வரம், இந்த ஓம் சக்தி எல்லாம் அந்த நல்லா வந்து மிருதங்கம், இந்த பக்கம் வந்து அந்த நல்ல மணி சத்தம், இதெல்லாம் போடும் பொழுது அப்படியே அங்க முருகன் வருவார் அப்படின்றது நம்பப்படுது. அப்ப அந்த குறவர்கள் வந்து மனசுக்குள்ள வேண்டிக்கிறா, யாருக்கும் கேட்காம வேண்டிக்கிறா, தன்னிடத்துல வரணும். யாரு இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க அஞ்சும்படி நீ வரணும், என்னோட அச்சத்தையும் நீ போக்கணும். இதுக்காக எல்லாம் வந்து நல்ல காப்பு கட்டி விரதம் இருந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவ வந்து குறவகள் நினைச்சு வேண்டான். குறவர்களுக்கும் முருகன் வருவார் அப்படின்றது இதுல சொல்லப்படுற செய்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த வெறியாட்டு களங்கள்ல எப்படி இந்த சுவாமி வந்து இறங்கின பிறகு நீ எப்படி எல்லாம் வந்து சாமிய வந்து முருகனை வந்து நீ தொழ வேண்டும், எப்படி வேண்ட வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தி. முருகன் வந்து அவ்வளவு பெரிய உயர்வானவர், அதனால நீ வேண்டும். அம்மா சொன்னாங்கல்ல, திரௌபதி எப்படி சரணடைந்தார், நின்னை சரணடைந்தேன். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. நம்மளோட ஆணவம், நம்மளோட எல்லாமே போய், கர்வம் எல்லாம் போய் கைய மேல தூக்கி அவரோட திருவடிகள்ல நம்மளோட தலைய புதைச்சு வேண்டணும். ஏன் அப்படின்னா அவர் அவ்வளவு உயர்வானவர். எவ்வளவு உயர்வானவர் அப்படின்னா இமயமலையில சிவபெருமானுடைய 6 கண்கள், அந்த நெற்றி கண்கள்ல இருந்து 6 பொய்கள் வந்து சரவண பொய்கையில முருகன் வந்து பிறந்தார். அவரை வந்து அக்னி தேவன் எடுத்துட்டு வந்து இந்த கார்த்திகை பெண்களிடம் கொடுத்து வளர்த்தார். இந்த கார்த்திகை பெண்கள் வந்து இப்போ இருக்கிற அந்த சீரியல்ல வர கார்த்திகை பெண்கள்ல சிவபெருமானோட சாபம் பெற்று விமோச்சனத்திற்காக இந்த முருகனை வளர்த்த நிதர்ஷினி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்த்தேந்தி, அம்பா, துலா, அந்த 6 பெண்களும்
முருகனை வளர்த்து சாப விமோசனம் பெறாங்க. அதுக்கப்புறம் கல்லாரான மரத்தின் கீழே வந்த கடவுளின் மகன் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வந்து இவங்க எல்லாம் சொன்னாங்க பிரம்மன் வந்து இல்ல, பிரம்மனோட 2 பசங்க வந்து ஒரு சந்தேகம் வந்தது. அதை கேட்கறதுக்காக அவங்க போய் பிரம்மன்கிட்ட போனா அவர் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பெருமாள்கிட்ட போனா அவங்க பார்வதியோட லட்சுமியோட இருந்தாங்க. சரி, சிவபெருமான்கிட்ட வந்தா பார்வதியோட இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆலமரத்தடியில அந்த தட்சிணாமூர்த்தியாக, அவரும் சிவனுடைய அவதாரம், அந்த மாதிரி உயர்வான மகன் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் நெற்றிக்கனுடைய சிவபெருமானுடைய மகன் முருகன் தெரியும், உமையாரோட மகன் தெரியும், கொற்றவையோட மகன். கொற்றவை எங்க வந்தது அப்படின்னா, அந்த காலத்துல தாய் தெய்வங்கள்னு இருக்கும் இல்லையா, மலையை சார்ந்த பகுதியில கொற்றவை நிறைய கும்பிடுவாங்க. போர் போறதுக்கு முன்னாடி வெற்றி பெறுவதற்காக இந்த கொற்றவையை வேண்டிட்டு போவாங்க. இப்போ சிலப்பதிகாரத்துல கண்ணகியும் கோவலனும் மதுரை நகருக்கு கவுந்தியடிகளோட போன உடனே சென்ற முதல் கோவில் இந்த கொற்றவையோட கோவில். இந்த கொற்றவை கோவில் வந்து இப்போ திருமுருகாற்றுப்படையிலையும் பரிபாடல்லையும் கொற்றவைன்னு சொல்றாங்க. இதே சிலப்பதிகாரத்துல காடு கிழான்ற வார்த்தையும், மணிமேகலையில காடமர் செல்வி அப்படின்ற வார்த்தையும் சொல்லப்படுது. இவ்வளவு பெருமை அந்த முருகனை, நம்ம நல்ல வில்லேந்தி கிடக்கிற முருகனை நம்ம அவ்வளவு தொழணும், அதுக்காக துதிக்கணும் அப்படின்றத அதுல சொல்லப்படுது. அதாவது குருமகள் கும்பிட்டாலும் வருவார், யாரு கும்பிட்டாலும், நீங்க எவ்வளவு எளிமையா கும்பிட்டாலும், என்ன வச்சு கும்பிட்டாலும், மனசார உள்ளம் முருகி கும்பிட்டீங்கன்னா திருமுருகாற்றுப்படையில சொல்லப்படுவது இதுதான். முருகனை நீங்கள் துதித்தால் உங்களை தேடி வருவார். அவ்வளவுதான். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வழிகள். வாய்ப்பு கொடுத்தவைக்கு வாய்மொழி கேட்டவைக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி.